Hi friends, நம்ம என்ன பார்க்க போகிற ப்ராப்ளம் sin pi by 6 plus I cos pi by 6 the whole power 18. இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது பவரை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பவர் ரெடியூஸ் பண்ணால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா போலார் ஃபார்மில் இருக்கணும். ஸோ போலார் ஃபார்மில் வந்து நம்ம d minus ஹீரோ அப்ளை பண்ணிக்கலாம். cos theta plus I sin theta the whole power n equal to cos n theta plus I sin n theta. So this is d minus theorem. But first cos theta இருக்கணும். அப்போ தான் பவர் என்ன செய்ய முடியும், உள்ள கொடுக்க முடியும், d minus theorem அப்ளை பண்ண முடியும். பட் இங்கே என்ன இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் sin theta இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல d minus theorem அப்ளை பண்ண முடியாது. ஸோ d minus theorem அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொண்டு வாங்க, காஸ் கொண்டு வாங்க. ஸோ இதை ஃபார்முலா பாருங்க, ஒரு ஃபார்முலா வந்து sin theta plus I cos theta. இதை என்ன சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐயை காமனாக எடுத்து என்ன சொல்லிக்கலாம் பாருங்க, cos theta minus I sin theta சொல்லிக்கலாம். So first cos கொண்டு வரோம்னா sin theta plus I cos theta equal to I into cos theta minus I sin theta. எப்படி பாருங்க, ஐயை உள்ள இன்டூ பண்ணி பாருங்க, I into cos theta I cos theta, I into minus I square sin theta. So this I square becomes minus 1, here on minus இருக்கா, minus minus plus ஆயிடும். So I cos theta plus sin theta மாறிடும். ஸோ நீங்கள் sin theta plus I cos theta ஃபஸ்ட்டு காஸ் கொண்டு வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு ஐயை காமனாக எடுத்துட்டு என்ன பண்ணுறது, cos theta minus I sin theta போட்டுக்கணும். ஓகே, cos theta minus I sin theta போட்டுக்கணும். ஸோ இங்கே d minus theorem அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைப்படுது, காஸ். ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் பாருங்கள், sin theta plus I cos theta எப்படி மாற்றிக்கலாம், I into cos theta minus I sin theta மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் இங்கே அப்ளை பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு sin pi by 6 plus I cos pi by 6 the whole power 18 equal to, இப்போ நீங்கள் ஐயா காமனாக எடுத்துங்க, ஐயா காமனாக என்ன போட்டுக்கலாம் பாருங்க, cos pi by 6 minus I sin pi by 6 the whole power 18. ஐயா உள்ள இன்டூ பண்ணி பாருங்க, I into cos pi by 6 I cos pi by 6 வந்துடும், I into minus I sin pi by 6 minus I square, அது ப்ளஸ் ஆகி என்ன ஆகிடும், sin pi by 6 இந்த ஸ்டெப் போகணும். ஸோ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வரணும், காஸ் கொண்டு வரணும். So sin pi by 6 plus I cos pi by 6 எப்படி மாற்றிக்கலாம், I into cos pi by 6 minus I sin pi by 6. ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வரணும், காஸ் கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல d minus theorem அப்ளை ஆகும். வாட் இஸ் d minus theorem? d minus theorem என்னன்னு பாருங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், cos theta plus I sin theta the whole power n equal to என்ன ஆகும், cos n theta plus I sin n theta. This is d minus theorem. இது எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் பாருங்க, cos theta minus I sin theta the whole power எதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை cos n theta minus I sin n theta சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் இதில் பாருங்கள், ஃபஸ்ட் I power 18 செப்பரேட்டாக கொடுங்க, I power 18 இன்டூ இல்லை d minus theorem அப்ளை பண்ணணும், cos 18 pi by 6 minus I sin 18 pi by 6. இது எப்படி தெரியுதுதா, இந்த 18 எங்கே வந்துருப்பாங்க, ஆங்கிள் கூட வந்து இன்டூ ஆகிடும், தட் இஸ் d minus theorem. இந்த ஐயோட பவரில் 18 வரும், I power 18 இதில் d minus theorem அப்ளை, cos pi by 6 minus I sin pi by 6 power 18 equal to cos 18 pi by 6 minus I sin 18 pi by 6. இந்த 18 உள்ள வந்து இது வரும். நெக்ஸ்ட் பாருங்க, I power 18 இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதை கட் பண்ணிடுவோம், cos 3 pi minus I sin 3 pi. நெக்ஸ்ட் I power 18 இதை என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, இது வந்து 4 டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கணும், I power 4 into 4 plus 2. I power 18 is I power 4 into 4 plus 2. So 16 plus 2 18. Division algorithm use பண்ணி 4 ஓட டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க, I power 4 into 4 into I square. ஓகே, I power 4 வேல்யூ 1, I power 4 வேல்யூ 1. ஸோ I power 4 மல்டிபிள் வந்தால் அதோட வேல்யூ என்ன ஆயிடும், 1 ஆயிடும். I square வேல்யூ minus 1. ஐயோட பவரில் 4 மல்டிபிள் வந்தாலே அதோட வேல்யூ 1, I square வேல்யூ minus 1. ஸோ 1 into minus 1 minus 1. ஸோ I power 18 வேல்யூ minus 1. I power 18 என்ன போட்டுக்கலாம் பாருங்க, minus 1 போட்டுக்கலாம். இந்த cos 3 pi எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பாருங்க, cos 2 pi plus pi minus I sin 2 pi plus pi ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 pi equal to 0 degree. ஓகே, இந்த 2 pi 360 டிகிரி ஆகிடும், 360 டிகிரி equal to 0 degree. ஸோ இந்த 2 pi நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிட்டு cos pi plus minus I sin pi போட்டுக்கலாம்.
ஏன்னா 2π ஈக்குவல் டு 0 டிகிரி டிகிரியில் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் 2π ஈக்குவல் டு 360 டிகிரி 360 டிகிரி becomes 0 டிகிரி one complete rotation that is equal to -1 into cos pi value -1 you know that cos pi value -1 sin pi value 0 okay, so -1 into -1 so -1 into that is 0 so -1 into -1 1 so our answer is 1 so sin pi by 6 plus I cos pi by 6 the whole power 18 equal to 1 so இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் சைன் இருக்கக்கூடாது டிமாஸ்டின் ஆப்ரேட் தட் மீன்ஸ் பவரை நீங்கள் உள்ளே கொடுக்கணும் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் காஸ் ஆனால் போலார் ஃபார்ம் ஸோ சைன் பை பை 6 ப்ளஸ் ஐ காஸ் பை பை 6 எப்படி மாற்றிக்கலாம் ஐ இன்டு காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6 த ஹோல் பவர் 18 ஸோ இந்த சைன் பை பை 6 ப்ளஸ் ஐ காஸ் பை பை 6 ஐயை வெளியே எடுக்கணும் காமனாக அடிக்கிறது இப்போ எப்படி மாறி பாருங்க காஸ் பை பை 6 மைனஸ் ஐ என்ன பர்பஸ் அப்படி மாறணும் ஃபஸ்ட்டு காஸ் கொண்டு வரணும் அப்போ தான் டிமாஸ்டின் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் பவர் 18 உள்ள ஐ பவர் 18 இந்த 18 இதில் டிமாஸ்டின் அப்ளை ஆகும் டிமாஸ்டின் cos theta minus I sin theta the whole power equal to cos n theta minus I sin n theta. So இங்க அந்த 18 உள்ள கொடுத்தேன் அப்புறம் இந்த cos 3π minus I sin 3π I power 18 வேல்யூ minus 1 எப்படி பாருங்க cos 3π எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பாருங்க cos 2π plus π sin 3π sin 2π plus π இந்த 2π என்ன ஆயிடும் பாருங்க 0 டிகிரி ஆயிடும் so cos 0 டிகிரி plus π cos π minus I sin π cos π யோட வேல்யூ -1 sin π யோட வேல்யூ 0 so -1 into -1 that is equal to 1 okay thank you